அஸ்ஸலாமு அலைக்கும். வீட்டுக்கு உயிர் நாடி அப்படின்னா அது கிச்சன் தான். அந்த கிச்சனில் இருக்கக்கூடிய ஷெல்ஃபை இப்படி மாற்றின ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வீடியோ தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். வீட்டுக்கு பொதுவாக இந்த மாதிரி கிச்சனில் ஒரு ஷெல்ஃப் இருக்கும். ஸோ அந்த மாதிரி எங்கள் வீட்டில் இந்த ஒரு ஷெல்ஃப் மட்டும்தான் இருக்கும். ஸோ இதை வந்து டீப் க்ளீனிங் பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக தான் எடுத்திருக்கேன். ஸோ இதை அப்படியே வீடியோவாக எடுத்தோம் அப்படின்னா நமக்குமே ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படின்றதுக்காகவும், இது பார்க்குறதுக்கும் உங்களுக்குமே ஒரு சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஏதாவது ஷெல்ஃப் இருக்குது அப்படின்னா அதை நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா கிடைச்ச மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ கிளிப்பிங்லாம் எடுத்திருக்கேன். சவுதிக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமே இதை வந்து க்ளீன் பண்ணவே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 7 to 8 மந்த்துக்கு மேலேயே ஆகுது இதை க்ளீன் பண்ணி. ஸோ இன்றைக்கி வந்து ஃபுல்லாக டீப் க்ளீனிங்காக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சாச்சு. நியூஸ் பேப்பர் எல்லாமே பழசாயிடுச்சு. ஸோ அதனால் அந்த இதெல்லாம் பிஞ்சிட்டு அது பார்க்குறதுக்கே ரொம்ப நீட்டாக இல்லாமல் இருந்தது. வால் ஸ்டிக்கர் இருக்குது இல்லையா, அது வந்து வாங்கி இந்த ஷெல்ஃப் மட்டுமே வந்து ஒட்டி ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசையாக இருந்தது. பட் இப்போதைக்கு நம்ம நியூஸ் பேப்பர் போட்டாவது அதை நீட் பண்ணி வைக்கணும் அப்படின்றதுக்காக நீட் பண்ணியாச்சு. நமக்கு ஒரு பொருள் வந்து இது இருந்தால் தான் க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. அது இல்லாமையே நம்மளால் நீட் பண்ண முடியும். ஸோ நம்மக்கிட்ட என்ன இருக்குதோ அதை வச்சு நீட் பண்ணிக்கலாம். ஸோ வால் ஸ்டிக்கர் வாங்கி அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னா அதையுமே நான் கண்டிப்பாக நான் ஒரு வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். இப்போதைக்கு வந்து நியூஸ் பேப்பர் தான் வந்து கடையில் வாங்கிட்டு வர சொல்லி அதை தான் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு மேலே உள்ள ஷெல்ஃப்லேருந்து க்ளீன் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, மேலே உள்ளது வந்துட்டு இந்த பாத்திரம் இதெல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து வாஷ் பண்ணி காய வச்சிட்டோம் அப்படின்னா அது எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக மேலே உள்ள திங்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். தேவையில்லாத திங்ஸ் எல்லாமே இருந்தது. ஸோ அது எல்லாத்தையுமே டீக்ளட்டர் பண்ணிட்டேன். இந்த மாதிரி ஒரு குட்டி கப் இருந்துச்சு, பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. அதில் வந்து உடஞ்சி போன கப்பு இது எல்லாத்தையும் வந்து டீக்ளட்டர் பண்ணியாச்சு. ஸோ தேவையானதை மட்டும் வச்சுட்டு தேவையில்லாததை வந்து தூக்கி போட்டாச்சு. இது வீட்டுக்கு இந்த ஷெல்ஃபுன்னு இல்லை, வீட்டில் இருக்கக்கூடிய நிறைய திங்ஸ் நமக்கு தேவையில்லாமல் தான் உட்காந்துட்ருக்கும். அது எல்லாத்தையும் அப்பப்போ நம்ம க்ளீன் பண்ணி வைக்கும்போது வீடுமே நீட்டாக இருக்கும். டீக்ளட்டர் பண்ணுறோம் அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய தேவையான பொருட்கள் இல்லை, தேவையில்லாத பொருட்களை தான் நம்ம டீக்ளட்டர் பண்ணுறோம். அதெல்லாம் ரொம்ப நாளாக இருக்கும், அது எதுக்கு இருக்குது அப்படின்றது நமக்கே தெரியாது. அதை க்ளீன் பண்ணும்போது தான் இது எதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி தூக்கி போடுவோம். அடிக்கடி இந்த மாதிரி மந்த்லி ஒன்ஸாவது டீக்ளட்டர் பண்ணி அது எல்லாத்தையும் தூக்கி போடுறதுக்கான பழக்கம் நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னா வீடுமே ரொம்ப பெருசாக தெரியும். அது மாதிரி வீடு ரொம்ப நீட்டாகவும் நல்ல ஒரு அட்மாஸ்பியராகவும் இருக்கும். வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வர்றாங்க அப்படின்னா கூட அவங்களுக்கு ஒரு நல்ல வீட்டில் வந்து ஒரு நல்ல பிரதிபலிப்பை வந்து கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி கிச்சன் வந்து அடிக்கடி க்ளீன் பண்ணி அதில் இருக்கக்கூடிய திங்ஸை வந்து டீக்ளட்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே நினச்சி வச்சுருக்கேன். இப்போ இதில் இருக்கக்கூடிய திங்ஸ் எல்லாமே எடுத்தாச்சு. அதில் எவ்வளோ தூசி இருந்துச்சு அப்படின்றத பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் வந்துட்டு நல்லா வந்து ஒரு ஜாட் போட்டு அந்த தூசியெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறமா அதில் வந்து இந்த விம்ஜெல் போட்டு நல்லா வந்து ஸ்பாஞ்ச் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா அதில் நம்ம இந்த துண்டு வச்சு நல்லா வைப் பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கப்புறமா அது மேலே இருக்கக்கூடிய திங்ஸ் எல்லாமே வாஷ் பண்ணி வச்சுருந்தேன். அது எல்லாமே ஈரம் இல்லாமல் தொடச்சிட்டு காய வச்சிட்டோம் அப்படின்னா அது நல்லா வெயிலில் காஞ்சிட்ருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் ஈரம் இல்லாமல் தொடச்சி வச்சாச்சு. இதுக்குன்னு தனியாக வைப்பர் கிளாத்து அது இதுன்னு சொல்லிட்டு இல்லாமல் வீட்டில் தேவையில்லாமல் இருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸஸே வந்துட்டு இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறதுக்கு துடைக்கிறதுக்கு எல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டேன். அதுவுமே நல்லா வந்து க்ளீன் பண்ணி கொடுக்கும். பழைய பனியன் கிளாத் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நல்லா வந்து இந்த வைப் பண்ணி கொடுக்குறது க்ளீன் பண்ணுறதுக்கெலாம் நல்லா யூஸ் ஆகும். ஸோ நான் அதுதான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். பெருசாக கிச்சனுக்கு ஆர்கனைசர் அது இதுன்னு சொல்லிட்டு திங்ஸை டம்ப் பண்ணாமல் இருக்கக்கூடிய திங்ஸை நீட்டாக அரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னாலே பார்க்குறதுக்கு நீட்டாகவும் இருக்கும். அதே போல் நீட்டாக இருக்கிறதுனால ஒரு சுத்தமான ஃபீலும் கிடைக்கும். ஸோ அது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இப்போ வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறதுக்கான வேலைகள் வந்து பார்க்க ஆரம்பித்தேன். கீழே வந்து ஒரு கட்டர் இருந்தது. ஸோ இந்த வெஜிடபிள் கட்டர் தான். அது ரொம்ப வெயிட்டாகவும் இருந்துச்சு, அது ரொம்ப புதுசாகவும் இருந்ததுனால அதை அந்த பேப்பரோடு அப்படியே வந்து வச்சாச்சு. லைட்டாக தூசி தட்டி விட்டுட்டு அதுக்கு வந்து ஒரு நியூஸ் பேப்பர் போட்டு கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா எண்ணெய் பிசுக்காகவும் ஆகாது. அதை அட்லீஸ்ட் இதுக்கு மேலே கொஞ்சமாவது சுத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாமே அது நல்லா தூசி தட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா அதுக்கு மேலே ஒரு நியூஸ் பேப்பர் போட்டு கவர் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே திங்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா இப்போதைக்கு இந்த கட்டர் வந்து எடுக்கிறதுக்கான வேலை கிடையாது. ஸோ அதனால் இதுக்கு மேலே வந்துட்டு திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான வேலைகள் தான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். நியூஸ் பேப்பர் போடும்போதே பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு நீட் லுக் இருக்கும். அதையும் நம்ம அரேஞ்ச் பண்ணி அடுக்கி வச்சோம் அப்படின்னாலே போதுமானதாக இருக்கும். நம்ம இதுக்குன்னு தனியாக வந்து பாக்ஸஸ் வந்து வாங்குறதோ இல்லை இதுக்குன்னு ஆர்கனைசர் வாங்குறதோ நான் தப்புன்னு சொல்ல வரல. எனக்குமே அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனால் இருக்கிறத வச்சு எப்படி நீட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன டிப்ஸ் தான் நான் கொடுக்குறேன்.
மேலே உள்ள கபோர்டை க்ளீன் பண்ணியாச்சு. அதில் இருந்து திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு கிச்சனே வந்து ரொம்ப டம்ப் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் மேலே உள்ள திங்ஸ் எல்லாமே வந்துட்டு கழுவி எல்லாமே கவுத்து வச்சாச்சு. மேலே வந்து மேக்ஸிமம் என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அந்த தூக்கு சட்டி, அதுக்கப்புறம் அந்த கிளாஸ்லாம் யாராவது கெஸ்ட்டு வந்தாங்க அப்படின்னா டக்குன்னு எடுக்கிறதுக்காக அந்த இடத்துல வந்து ஒரு 2-3 கிளாஸ் வந்து ஃபிட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அந்த கிளாஸ் வச்சு கொடுக்குற ட்ரே இதெல்லாம் வந்து மேலே வந்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் மேலே வந்து என்ன வச்சுருந்தேன்னா ஹேண்ட் மிக்சர், இந்த கேக்லாம் பண்ணுவோம் இல்லையா, ஹேண்ட் மிக்சர் அதுதான் வந்து மேலே வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 2வது கபோர்டில் இருக்க திங்ஸ் எல்லாத்தையும் 3வது கபோர்டுக்கு மாற்றிட்டு அப்படி தான் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். மேலே உள்ள கபோர்டை எப்படி க்ளீன் பண்ணணும் அது சேம் அதே டைப்பில் தான் விம்ஜெல் போட்டு நல்லா வந்து ஸ்க்ரப் பண்ணி அந்த ஸ்பாஞ்ச் போட்டு நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா ஒரு ஈரமான கிளாத் எடுத்து நல்லா வந்து வைப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கிச்சன் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கபோர்ட்ஸ் எல்லாம் அடிக்கடி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கணும். அதுவும் இல்லாமல் யாராவது உங்கள் வீட்டில் சேர்ந்து சமைக்கிறாங்க அப்படின்னா அவங்க எடுத்து வைக்கிற கலைச்சி வைக்கிற திங்ஸை கூட நீங்கள் பார்க்குறப்போ அதை நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சிங்க அப்படின்னா பார்க்குறதுக்குமே அது நீட்டாக இருக்கும். இல்லை உங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனை இல்லை அப்படின்னா வீக்லி ஒன்ஸ் வந்து திருப்பி அதையெல்லாம் எடுத்து தூசி தட்டி விட்டுட்டு வைக்கணும். அதுதான் வந்து ஒரு நல்ல ஒரு ஹேபிட்டாக இருக்கும். பார்க்குறதுக்குமே அது நீட்டாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் நல்லா தொடச்சதுக்கப்புறமா இந்த எருவு மருந்து சாக் பீஸை வந்து கண்டிப்பாக இந்த மூலைகள் எல்லாத்துக்குமே தடவிட்டு அதுக்கு மேலே நியூஸ் பேப்பர் போட்டு வைக்கும்போது அந்த எறும்பு தொல்லை, கரப்பாம்பூச்சி தொல்லை எல்லாமே இல்லாமல் இருக்கும். இதில் ஏன் மேக்ஸிமம் தூசி ஆகுது அப்படின்னா இந்த மாதிரி சாக் பீஸை வச்சு நம்ம கோடு போட்டுக்கிட்டே இருப்போம். எறும்பு வர அதுக்கு மேலே நம்ம சாக் பீஸ் வச்சு கோடு போட்டுகிட்டே இருப்போம். அதில் இருக்க டஸ்ட் எல்லாமே கீழே அப்படியே செரிமெண்ட் ஆகிட்டு அதுதான் வந்து இவ்வளோ தூசியாக வந்து ஆகிறதுக்கு காரணமாக இருக்கும். அதுக்கு மேலேயுமே அதாவது ஷெல்ஃபை கீழே மட்டும் அந்த கடப்பாவை மட்டும் க்ளீன் பண்ணாமல் அதுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த இடத்தையும் நம்ம க்ளீன் பண்ணி வச்சோம் அப்படின்னா அதில் வந்து சின்ன சின்னதாக நூலாம்படை அந்த குட்டி குட்டி ஸ்பைடர்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதெல்லாமே நம்ம எடுத்து விட்டு க்ளீன் பண்ணும்போது நீட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா ஃபுல்லாக நம்ம அந்த கார்னர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து எறும்பு மருந்து போட்டு வைக்கும்போது பார்க்குறதுக்குமே நீட்டாக இருக்கும். அதே போல் எறும்பு தொல்லையோ இல்லை கரப்பாம்பூச்சி தொல்லையோ இந்த ஸ்பைடர் தொல்லையோ ஒரு மந்த் ஒரு மாதத்துக்கு வந்து இல்லாமல் இருக்கும். ஸோ அதுக்காக எல்லாத்தையும் இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து கோடு போட்டு கைவண்ணத்தெல்லாம் காமிச்சிட்டு அதுக்கு மேலே வந்து நியூஸ் பேப்பர் போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு தெர்மோகோல் இது இருக்குது. ஸோ இது வந்து ஒரு எதுக்கோ வந்து ஃப்ரிட்ஜுக்கோ எதுக்கோ வந்து கிடச்சிது. அதை தான் வந்து நான் இதுக்கு வந்து போட்டு வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம பாக்ஸஸ் வச்சு அரேஞ்ச் பண்ணும்போது அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த ஸ்டெப் ஆர்கனைசர் மாதிரி பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். ஸோ அதுக்காக வந்துட்டு மேலே அந்த மாதிரி ஒரு தெர்மோகோல் அந்த இது மாதிரி வச்சுட்டு அதுக்கு மேலே வந்துட்டு நம்ம திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் வச்சிட்ருக்கேன். இந்த மாதிரி பாக்ஸஸ் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். அதாவது வேறு பாக்ஸ் வைக்கும்போது அது பார்க்குறதுக்கோட லுக்கும் இந்த மாதிரி ஒரே மாதிரி பாக்ஸ் வைக்கிறதுக்கும் ஒரு நீட் லுக் இருக்கும். இதெல்லாம் அமேசானில் ஒரு 500 to 400க்குள்ளேயே கிடைச்ச பாக்ஸஸ் தான். ஸோ அதில் தான் வந்து திங்ஸ் எல்லாம் போட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இது மாதிரி சின்ன பாட்டிலாக இருக்கும்போது நமக்கு திங்ஸும் அதிகமாக காலியாகும். ஸோ இது வந்து பிளாஸ்டிக்காக இருக்கே அப்படின்ற பயமும் இருக்காது. கொஞ்ச நாள்லேயே நம்ம வந்து க்ளீன் பண்ணி யூஸ் பண்ணுறதுனால அது எந்த ஒரு பயமும் இல்லாமல் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் கிச்சனோட கீ அப்படின்னு சொல்லலாம் இந்த அஞ்சரை பெட்டி டப்பா. இதில் தான் வந்து இந்த கடுகு உளுந்து தாளிப்பு ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து போட்டு வச்சுருப்போம் இல்லையா. ஸோ இந்த பாக்ஸையுமே நல்லா வந்து சுத்தமாக கழுவிட்டு அதில் வந்து இந்த திங்ஸ் எல்லாமே போட்டு அரேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ ஓவராலாக வந்து எல்லாமே நான் அரேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டேன். பார்க்குறதுக்கே அவ்வளோ நீட்டாக இருந்தது. இதில் வால் ஸ்டிக்கர்ஸ்லாம் ஒட்டணும் அப்படின்னா இன்னும் சூப்பராக இருக்கும்னு மனசில் நினச்சிக்கிட்டேன். ஸோ மேலே உள்ள ரேக் ஃபுல்லாமே நான் சொல்லியிருப்பேன் இல்லையா, அந்த திங்ஸ் தான் இருக்குது. கீழே வந்துட்டு மசாலா ஐட்டம், பருப்பு ஐட்டம், இந்த மாதிரி கிச்சனுக்கு தேவையான சமையல் ஐட்டம்ஸ் ஃபுல்லாமே இந்த ஒரு ரேக்கில் தான் வச்சுருக்கேன். அப்புறம் அஞ்சரைப்பட்டி இருக்குது. அஞ்சரைப்பட்டிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பைசஸ் பேக் இருக்குது. அதுக்கு பின்னாடி மசாலா திங்ஸு இந்த மாதிரி ஓட்ஸு, கஸ்டர்ட் பவுடர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மேலே வச்சுருக்கேன். கீழே வந்துட்டு பல்காக இருக்கக்கூடிய மசாலா எல்லாமே போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் இந்த சைடில் இருக்கிறது பார்த்திங்கன்னா புளி டப்பா. அதுக்கு மேலே இருக்க வாளி வந்து பார்த்திங்கன்னா வரமிளகா வாளி இருக்குது. அப்புறம் சுகரு, தேயிலை இந்த மாதிரி அடிக்கடி எடுத்து யூஸ் பண்ணுறதெல்லாம் அப்படியே பக்கத்தில் வச்சுக்கிட்டேன். அதுக்கு கீழே இருக்கக்கூடிய வாளிகளில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கும் மேலே ஓப்பன் பண்ணாத மசாலா, ஓப்பன் பண்ண மசாலா இது எல்லாமே இந்த வாளியில் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கு பக்கத்தில் வந்துட்டு கடலைப்பருப்பு இருக்குது. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா வெல்லம் வந்து போட்டு வச்சுருக்கோம். அப்புறம் இடியப்பத்துக்கு தேவையான அந்த இதெல்லாமே அதில் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன்.
ஃபைனலாக இந்த அலமாரியோட லுக் இப்படி தான் இருந்தது. பார்க்குறதுக்கே அவ்வளோ நீட்டாக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக அதுக்குன்னு உள்ள ஆர்கனைசர்லாம் வாங்கி வச்சோம் அப்படின்னா இன்னுமே நீட்டாக இருக்கும். பட் நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நீட் பண்ணி வைக்கும்போது இன்னுமே வந்து சுத்தமாகவும் இருக்கும், சுகாதாரமாகவும் இருக்கும். அதை பார்க்குறதுக்குமே நமக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு நல்ல ஒரு ஃபீல் கொடுக்கும். எனக்கு அப்படி தான் க்ளீன் பண்ணிவிட்டு அந்த இடத்த திருப்பி திருப்பி பார்க்குறதுல அவ்வளோ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். ஸோ என்ன மாதிரி யாரெல்லாம் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கிச்சன் ஃபுல்லாமே இந்த கபோர்ட் ஃபுல்லாமே க்ளீன் பண்ணதுக்கப்புறமா கிச்சனே வந்து க்ளீன் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்களுமே இந்த மாதிரி உங்கள் வீட்டில் உள்ள கிச்சனை அடிக்கடி வந்து க்ளீன் பண்ணி நீட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இது வரைக்கும் பொறுமையாக பார்த்த எல்லாருக்கும் தேங்க்யூ.